வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் தெற்கு ஒன்றியம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஈத்தாமொழி சந்திப்பில் வைத்து கன்னியாகுமரி திமுக கிழக்கு மாவட்ட ராஜாக்கமங்கலம் ஒன்றிய செயலாளர் மிலன் தலைமையில் காங்கிரஸ் வட்டார தலைவர் அசோக் ராஜ் முன்னிலையில் தமிழ்நாட்டுக்கும் திட்டங்களும் இல்லை, அடுப்பெரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என்னும் தலைப்பில் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் NDA மற்றும் அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், VCக மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன், தேமுதிக ஒன்றிய செயலாளர் தங்ககிருஷ்ணன், ராஜாக்கமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூட்டணி கட்சிகளின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி கிளை செயலாளர்கள், உறுப்பினர்கள், கழக அனைத்து சார்பு அணிகளின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காணவில்லை கல்வி நிதியை காணவில்லை, அனுமதி இல்லையா கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா, ஏற்க மறுப்பதா கீழடி அகழ்வாயு முடிவை ஏற்க மறுப்பதா, தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே, வெல்லட்டும் மோடி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஒன்றிய அரசே மோடி அரசே சிலிண்டர் எங்கே வாய் சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே துப்பில்லை சிலிண்டர் பிரச்சனை தீர்க்க துப்பில்லை தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு தோற்று போச்சு மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்று போச்சு. கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் டப்பா என்ஜினை கண்டிக்கிறோம். மக்களை அலையவிடும் மோடியை கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் அடிமை கூட்டணியை கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு மோடி அரசு நடவடிக்கை எடு சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்திட எரிவாயு பிரச்சனையை தீர்த்திட உடனடியாக நடவடிக்கை எடு. போக்கிடு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கிடு. பாடம் புகட்டுவோம் வெல்லட்டும் தமிழ்நாடு அணி வெல்லட்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும். தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும். வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி மிலன் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளும் அதில் கலந்து கொண்டது. குறிப்பாக இன்றைய தினம் இந்தியா பூராவிலும் இன்றைக்கி சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி அதை நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இன்றைய மத்தியில் இருக்கக்கூடிய NDA சர்க்கார் நம்மளை பெரிய ஒரு இந்த நெருக்கடிக்கு தள்ளிவிட்டது. மேற்கத்திய நாடுகள்லாம் யுத்த மேகம் சூழக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு தேவையானதை பல மாதங்களுக்கு கிடங்குகளிலே சேமித்து வைத்துள்ளார்கள். ஆனால் இந்தியாவிலே சேமித்து வைப்பதற்கு 2 நாட்களுக்கு கூட உள்ள கிடங்குகள் இல்லாத ஒரு அவலநிலை என்பது ஏற்பட்டு இன்றைய தினம் ஹோட்டல்களும் அதே மாதிரி உணவு நிறுவனங்களும் இழுத்து மூடக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. அதை தான் நாங்கள் நம்ம விருத்தத்தோடு பார்க்குறோம். தாய்மார்களும் இன்றைக்கி வீடுகளில் சமையல் செய்ய முடியாத ஒரு நெருக்கடி என்பது ஏற்பட்டுள்ளது. இத்தனைக்கு மேலாக தமிழகத்திலே இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க
இருக்கக்கூடிய விடியல் ஆட்சியினுடைய இன்னைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு உணவு நிறுவனங்களிலே மின்சாரத்திற்கு யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் நான் தள்ளுபடி செய்கிறேன், நான் மானியம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடியது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பக்கத்திலே இருக்கிறது, ஒரு பக்கத்திலே 60 ரூபாய் இன்றைக்கு சமையல் எரிவாய்க்கு உயர்த்தி கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 3 குத்திகளை தருவோம் என்று பொய்யாக விளம்பரத்தைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்டிஏ எங்கே என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக மக்களையும் நாங்கள் அணிதிரட்டுள்ளோம். இந்த என்டிஏ சர்க்காருக்கு எதிராக உள்ள விஷயத்தில் நாங்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த கேஸ் விலை ஏற்றங்கிறது மக்களை திசை திருப்பதுக்காக ஒரு பண்ணியிருக்கேன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது உண்மையா? நிச்சயமாக. காரணம் இவங்க அதிக விலை கொடுத்து எந்த நாட்டிலையும் போய் இவங்க கேஸ் வாங்கலை. ஏற்கனவே இருந்த கேஸ் தான். எது நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது போதுமான அளவுக்கு கிடையாது, 2 தினங்களுக்கு தான் நம்மகிட்ட இருக்குது. வர்த்தக நிறுவனங்களுக்கு அடியோடு நிறுத்திட்டாங்க. வீட்டு சமையலுக்கு பயன்படக்கூடிய கேஸில் 60 ரூபாய் கூட்ட வேண்டிய எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. சர்வதேச எந்த நிலையிலும் என்ன செய்யலை, இன்றைக்கி சப்ளையே இல்லை. இன்றைக்கி இதில் கேஸை சப்ளை இல்லாத பட்சத்தில் விலை என்பது எதற்காக உயர்த்தப்படணுங்கக்கூடியதை நாங்கள் கேட்குறோம். இப்போ அந்த போர் காரணங்களை குற்றம் சாட்டி தான் கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இது போர் என்பது இன்றைக்கி ஏகாதிபத்திய வல்லரசு நாடுகள் இன்றைக்கி போரை திணிக்கிறது. நம்ம இந்தியா அணிச்சேரா நாட்டினுடைய தலைமை பாத்திரத்தை கடந்த காலம் வரைக்கும் வைத்து வந்த இந்தியா அதனுடைய பிரதமர் தான் அதுக்கு போரை நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் இந்த போரை நிறுத்துவதற்கு கடுகளவான முயற்சி இந்திய தலைவர்கள் செய்யவில்லை. அணிச்சேரா கொள்கையினுடைய தலைமை பான்பு என்பது இன்றைக்கு முற்றிலுமாக தகர்த்தப்பட்டுள்ளது என்பதை வேதனையாக காண்கிறோம். இவரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அவர்களும் இன்னைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய காலிலே விழுந்து இன்னைக்கு அடிவரடியாக இருக்கிறார். அதுதான் வேதனையோடு பார்க்கிறோம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537